பிடியதன் உருவுமை குலமிகு கரியுறு வடிகுடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே அருள் தரும் திருப்பணி விநாயகப் பெருமானுடைய திருவடியை வணங்கியும் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வுகள் மிக அதிகமாக இருக்கின்றது. இந்த மாதம் ஏற்கனவே கடந்த 6 மாதம் உத்தராயணம் முடிஞ்சு தட்சநாயனத்துல பிறக்கின்றது ஆடி மாதம். தட்சநாயனம் என்றால் தெற்கு, அதனாலதான் தெற்கிலிருந்து கடகத்திலிருந்து நம்ம மாதத்தை பிறக்கின்றது. அந்த கடகத்துல பிறக்கும் போது ஆடி மாசத்துல கடக ராசியில பிறக்கின்றது. முதல் நாள் ஆடி வெள்ளிக்கு பதில வியாழக்கிழமை மாத பிறப்பு, 2ஆம் நாள் வெள்ளி வந்துருது. அப்ப இந்த மாதத்துல 5 வெள்ளி, நேயர்களுக்கு 5 வெள்ளிக்கிழமை, பெண்களுக்கான மாதம், பெண்களுக்கு உரிய மாதம். அடுத்த ஆடி 23 வரலட்சுமி நோன்பு. மங்கையர்கள், பெண்டீர்கள் அவங்கவுங்க குடும்பத்துல வீட்டுல போய் கோயில போய் செய்யணும், பெரிய பெரிய கோயில போய் செய்யணும், பெரிய பெரிய திருத்தலத்துல செய்யணும்லாம் தேவையில்லை. 6 விளக்கு பஞ்சத்திரியும் தாமரத்தண்டு திரியும் போட்டு 6 விளக்கு ஏத்துங்க. பீர் நெய் தீபம் ஏத்துங்க. உங்க வீட்டுல இருக்கிற லட்சுமி எடுத்துக்கோங்க, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மகாலட்சுமி அம்பாள் வழிபாட வச்சுக்கோங்க, அதை வச்சுக்கோங்க. தேட வேண்டாம், ஒன்று தேங்காய் பழம் வைக்கங்க, சும்மா ஒரு பால் பாயாசம், ஒரு பால் அபிஷேகம் வச்சுக்கிட்டு அம்பால நல்ல மானசீகமா வழிபடுங்க. அப்படி வழிபட்டால் வரலட்சுமி அத்தனை வரங்களையும் நம்ம வரத்தை கொடுப்பவள் வரலட்சுமி. ஆடி மாசம் என்றாலே அம்மியும் பறக்கும், ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் சொல்றான். அம்மி பறக்கிறதுக்கு இங்க முக்கியம் இல்லை, நம்ம மனசை சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். அப்ப மனசை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன வேணும்? கங்கை, சிந்து கங்கை பிரம்மபுத்திரா. அப்ப இந்த பாவத்தை கழிப்பதற்கு, என்னுடைய பாவத்தை கழிப்பதற்கு நான் காவேரிக்கு போகணும், என்னுடைய பாவத்தை கழிப்பதற்கு சிந்து கங்கைக்கு போறோம். அந்த அளவுக்கு புனிதமான மாதம் இந்த மாதம். சகோதரனுக்குரிய சகோதரிக்குரிய அதுதான் மிதுனம். இந்த மிதுனத்துக்குரிய பாருங்களேன், எங்கேயுமே மிதுனத்துக்குள்ளவங்க பாருங்க அப்படியே ஒரு லாயலா இருப்பாங்க, ஒரு லாஜிக்கா இருப்பாங்க, நல்ல ஹைட்டா இருப்பாங்க, நல்ல பிரெயினா இருப்பாங்க, நல்ல பிரைட்டா இருப்பாங்க. அறிவு ஞானம் 2 இருக்கணும். இத்தனைக்கு புதனும் கேதும் சேர்ந்துருச்சுன்னா அவங்கள பிடிக்க முடியாது. புதனும் கேதும் சேர்ந்துச்சுன்னா அவங்களை பிடிக்க முடியாது. மிதுன ராசி நம்ம பிடிக்க முடியாது. அப்போ உங்க ராசிநாதன் இந்த மாசத்துல 2ல் இருக்காருங்க. ஆடி மாசத்துல 2ல் மிதுன ராசியில இருக்காரு. அப்போ உங்களுக்கு என்ன தன்மையை கொடுப்பாரு? அப்போ நிச்சயமாக கடகராசி இந்த கடகத்துல இருக்கக்கூடிய இந்த ஆடி மாசத்துல நிச்சயமாக உங்க ராசிக்கு 2ல் இந்த ஆடி மாச பிறப்புலதான் புதன் இருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? புதன் இருக்காருன்னா கிட்டத்தட்ட பரிவர்த்தனை மாதிரி தான். ஏன்னா அடுத்த ரிஷபத்துல இப்ப சந்திரன் ரேவதி, இப்ப இன்னைக்கு ரேவதியில் இருக்காரு, மாச பிறப்பு ரேவதி இருக்காரு. ரேவதி புதனுடைய நட்சத்திரம், பாத்தீங்களா? எங்க நெருக்கமா இருப்பாங்க. ரேவதி புதனுடைய நட்சத்திரம், கடகத்துல புதன் இருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? அதே போல அறிவுக்கு உரியவர்கள், ஆற்றலுக்கு உரியவர்கள், பேச்சாற்றலுக்கு உரியவர்கள், கணக்கற்ற கணக்குக்கு உரியவர்கள், பேச்சாற்றல் கணக்கற்ற கணக்குக்கு உரியவர்கள் நீங்க தான். பயப்பட மாட்டீங்க. எதற்கு? வாய்ப்பேச்சு, வாய்ச்சொல் மிக வீரர் நீங்க தான். கண்டிப்பாக ஞாபக சக்தி மிக அதிகமாக. ஞாபக சக்தி இருக்கிறது யாருக்கு? மிதுனத்துக்கு. ஞாபக சக்தி இருக்கிறது யாரு? கன்னிக்கு. ஏன்? அவங்க தான் புரோகிதர், அவங்க தான் புலவர், அவங்க தான் கல்வி, அவங்க தான் யூனிவர்சிட்டி, நூல் நிலையமே அவங்க தான், நூல் நிலையமே அவங்க தானே, லைப்ரரி அவங்க தானே, எல்லாமே அறிவுக்கு உரிய இடம் தானே. எந்த அளவுக்கு பெருங்கடல் இருக்குதோ அந்த அளவுக்கு அறிவுக்குரிய கடல் யாரு? மிதுனம். அதனாலதான் அவங்க என்ன சொல்றது? மையார் தடங்கண்ணை மை எழுதார் போல என் அன்னை இருக்கின்றாள். பாத்தீங்களா? எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க, எவ்வளவு அழகா சொல்லியிருக்க பாருங்க. அன்னையின் உருவத்தை அவருடைய நேயர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அன்னையினுடைய அழகு. இதை நேயர்களுக்கு இன்று சொல்வதற்கு பணிவாக உங்களுக்கு கேட்டுக்கிறேன். அப்ப கண்டிப்பாக மிதுனத்துக்கு அழகு பச்சை. அப்ப கல்வி சம்பந்தப்பட்டது, ரியல் சம்பந்தப்பட்டது, கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்டது, கமிஷன் சம்பந்தப்பட்டது, எல்லா தொழிலும், கல்விக்கு உரிய அனைத்து தொழில்களும், பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்கள் தான் சரி, அறிவுக்குரிய எல்லா தொழிலும், நூல் நிலையங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எடுத்துக்காட்டாக வாழக்கூடியவர் யாருன்னா மிதுனம் தான். உபயலக்கணம், உபயராசி. உங்க தசாபத்தியை பார்த்துக்குங்க, அதை மட்டும் பார்த்துங்க. தசாபத்தியை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. தசாபத்தி உங்களுக்கு எந்த காலத்திலையும் உங்களோட கூடவே இருக்கக்கூடியது. யோக பலம் கூட வராது,
யோக பலம் ஓடிரும். யோக பலம்லாம் ஓடிரும். யோக பலம் உங்களோட வராது. கூட வருவது எது? திசை. கூட வருவது எது? புத்தி. கூட வருவது எது? அந்தரம். பார்த்தீங்களா? பெட்டிக்கடை வச்சா சொல்லுவாங்க, பெட்டிக்கடை வச்சா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், வட்டி கடை வச்சா கோவிச்சுட்டே இருக்கணும். அப்பதானே வட்டி வாங்க முடியும். அவன்ட்டு சிரிச்சுட்டு இருக்க முடியாது. அப்ப இது யாருக்குரியது? சிரிப்புக்குரியது. அதனாலதான் புதன்ல உள்ளவங்க எல்லாமே சிரிப்பு, நகைச்சுவை பேசுறது, நகைச்சுவை நடிகரை போறது, மீடியாக்கள்ல போறது, இசை சம்பந்தப்பட்டது போறது, எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட மிதுன ராசி நேயர்களுக்கு எல்லா தன்மையிலையும் இந்த மாசம் சிறப்பாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அப்ப என்ன நீங்க வழிபாடு பண்ணணும்? அப்ப புனர்பூசம் திருவாதிரை, அற்புதமான மிருகசீரிடம், இப்படி நட்சத்திரத்துல நீங்க இருக்கிறீங்க, உபயத்தில் இருக்கிறீங்க, இம்மிடியட்டா பாஸ்போர்ட் எடுங்க. ஐயா அது ஒண்ணுதான் எடுக்கல, அதுக்கு நான் பொறுப்பா? உபய லக்கணம், காற்று ராசி, துலாம் ராசி, மிதுன ராசி, சதயம், கும்ப ராசி. நான் ஏற்கனவே பலமுறை நேயர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். யாரு நீங்க பாஸ்போர்ட் எடுக்கிறீங்களே இல்லையோ, நம்பர் 1 மிதுன ராசி, நம்பர் 2 துலாம் ராசி, நம்பர் 3 கும்பராசி. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் யாரு? நம்பர் 1. இப்ப யாரை பத்தி பேசுறோம்? கடக மாசம், ஆடி மாசம். அப்ப கடகத்துல பிறக்கிறவங்க, அடுத்தது விருச்சிகத்துல பிறக்கிறவங்க, அதுக்கு அடுத்தது மீனத்துல பிறக்கிறவங்க. இப்படிப்பட்டவங்க இந்த 6 ராசிக்காரங்களும் ஒரு நாள் இல்லாவிட்டாலும் மறுநாளாவது ஒரு நாளைக்காவது வெளிநாடு, வெளிமாற்றம், பெரிய செயினை நீங்க காலில் கட்டினாலும் அத்து போட்டுட்டு போகக்கூடியவங்க நீங்க நம்பர் 1. அதே மாதிரி உள்ளூர்ல பெரிய அரண்மனையை கட்டியிருந்தாலும் வெளியூர்ல போய், வெளிநாட்டுல போய் ஒரு குடிசையில வாழக்கூடியவர் நீங்க. அப்ப என்ன செய்யணும்? எதுக்கு அதை சொல்ல வர்றேன்? ஒரு வைராக்கியத்தை எடுத்துக்கங்க. ஐயா அப்படி சொல்லிட்டாரியா? நிறைய கேட்பாங்க, தனுசு ராசி ஒரு நாள் கூட போகாம இருக்கிறதுல எப்படியா சொன்னீங்க? ஐயா எங்க இருக்குங்க? அந்தமான்ல இருக்குங்க. அந்தமான் பக்கத்துலயா இருக்குது? அதுவும் கடல் பக்கம் தானே. ஆஸ்திரேலியா எங்க இருக்குது? பக்கத்துலயா இருக்குது? அதுவும் கடல் சார் தானே. அப்போ யாராவது அந்த நம்பிக்கை உங்களுக்கு வழி காட்டணும். அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு. அப்படிப்பட்ட நம்பிக்கையோட மிதுன ராசினர்கள் மீன் நீந்து போது போல நீந்து கொண்டு வந்தால் வெற்றி உங்க பக்கம் வரும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. அப்ப மிதுன ராசி நேயர்களுக்கு மீனாட்சி அம்மை நல்ல வழிபாடு பண்ணுங்க. மீனாட்சி அம்மையை நல்ல வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு காமாட்சி, மீனாட்சி, நீலயாதாட்சி, அஞ்சனாட்சி நான் இன்ட்ரோல சொல்லியிருக்கேன். அப்படி ஆட்சி பெற்ற அம்பிகை வழிபாடு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். ஆடி மாசத்துல இருக்கக்கூடிய 5 வெள்ளிக்கிழமையும் 12 ராசிக்காரங்களும் லலிதா சகஸ்ரநாமம். அதை மறந்துடாதீங்க.